நல்லா இருக்குது ப்ரோ. ஒரு நல்ல படமாக வந்திருக்கு. கண்டென்ட் ஓரியன்ட் ஃபில்மு. நீங்கள் வந்து ஒரு மாஸ் மசாலா என்டர்டெயின்மெண்ட் கமர்ஷியல் இந்த மாதிரி எலிமெண்ட்ஸ் வேண்டாம். நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு பக்கா கண்டென்ட் தான், பியூர்லி கண்டென்ட். சுதா மேமோட இதுதான் எல்லாமே. படத்தில் ஹிந்தி திணிப்பு பற்றி சொல்லியிருக்காங்க, இது எந்த அளவுக்கு சொல்லியிருக்காங்க? படத்தில் ஹிந்தி திணிப்பு அப்படிங்கிறத ரொம்ப ஸ்ட்ராங்காகவே சொல்லியிருக்கிறாங்க. நம்ம ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்தோம்னா ரியல் லைஃப்பில் அந்த ஒரு விஷயத்தை இது பண்ண, இப்போது நான் ஒன்று சொல்கிறேன். சென்னையில் வந்து ஹிந்தி பேசுகிறவங்கள விட அதிகமாக தெலுங்கு பேசுகிறவங்க இருக்காங்க. பெங்களூரில் வந்து கன்னடம் பேசுகிறவங்க, தமிழ் பேசுகிறவங்க அங்கே இருக்கிறாங்க. மலையாளிஸும் அதிகமாக இருக்கிறாங்க. இவங்க யாருமே யாரையும் வந்து டாமினேட் பண்ணுறதில்ல. எல்லாருமே வந்து ஒரு பிரதர்ஹுட்டாக வந்து இருக்கோம். ஆனால் ஹிந்தி அப்படிங்கிற ஒரு பேரில் ஒரு பிக் பிரதர் ஆட்டிடியூடை நம்மளுக்குள்ளே உருவாக்குறது யார் அப்படின்னா ஒரு சில பொலிட்டிக்கல் ஃபோர்ஸ். கம்ப்ளீட் நார்த் இந்தியா கிடையாது, ஒரு சில ஃபோர்ஸ். அது வந்து ரொம்ப தப்பு. அது நம்ம கான்ஷியஸாக இருக்கணும். அதுக்கு வந்து படம் மட்டும் இல்லை, ரியல் லைஃப்பில் நம்ம ரொம்ப கான்ஷியஸாக இருக்கணும். படத்தில் எஸ்கேவோட ஆக்டிங்கில் எப்படி சூப்பர் ப்ரோ. சீரியஸாக சொல்கிறேன். அண்ணா வேலைக்காரன் படத்துலேருந்தே கண்டென்ட் ஓரியன்டாக வந்துட்டார். வேலைக்காரன், டாக்டரு, அப்புறம் லாஸ்ட்டாக வந்த மദ്രാസിன்னு. ஏன்னா அவர் தெரிஞ்சு போச்சு மாஸ் ஹீரோ கல்ச்சர் அப்படிங்கிறது அஜித் விஜயோட முடிஞ்சு போய்டும்டா, நம்ம கண்டென்ட் ஓரியன்டாக போவோம் அப்படின்னு வந்துட்டார். ஸோ கண்டென்ட் தான் இனிமேல் நல்லா பண்ணிருக்காங்க. எப்படி சென்சர் போர்டு இஷ்யூ இருந்ததோ இந்த படத்துக்கும் அந்த மாதிரி இருந்தது. நிறைய சீன்ஸ் கட் பண்ணியிருக்காங்க. டைலாக்ஸ் கண்டிப்பாக டைலாக்ஸ்லாம் நிறைய இடத்துல கட் பண்ணிட்டாங்க. என்னன்னா ஒரு விஷயம் தான் ப்ரோ. இப்போ 2 பேருமே சஃபர் ஆகிருக்காங்க. டிஎம்கேவும் டிவிகேவும் வந்து சண்டை போட்டுக்கிறாங்களே, அவங்க 2 பேருமே பார்த்தோம்னா ஒரு அண்ணன் தம்பிக்கான மோதல் தான். நாம் தமிழராகவும் இருக்கட்டும், இவங்களோட இதை பயன்படுத்திட்டு தான் ஒரு சில ஃபோர்ஸ் ஒர்க் பண்ணிகிட்ருக்கு. அதுதான் இந்த ஹிந்தி திணிப்பு. இது வந்து நம்மளுக்குள்ளே 1000 சண்டை இருக்கலாம் அண்ணன் தம்பின்னு. ஆனால் நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்து இந்த ஹிந்தி திணிப்பு அப்படிங்கிற விஷயத்த இன்றைக்கும் யூபிஎஸ்சி எக்ஸாமில் இன்றைக்கி நடக்குது பார்த்தீங்களா, அந்த விஷயத்தை அப்போவே பேசியிருக்கிறாங்க. இன்றைக்கி அது இன்னும் மோசமாகவும் நடக்குது. ஸோ எல்லாமே ஒரு கான்ஷியஸாக செல்ஃப் அவேர்னஸோடு இருக்கணும். இந்த ஹிந்தி திணிப்பு அப்படிங்கிற விஷயம், இந்திக்கு யாரும் எதிர்ப்பானவர்கள் கிடையாது. அந்த திணிப்பு அப்படிங்கிறது அது ரொம்ப அது ஒரு இதுதான். தமிழ்நாடு மொத்தமாக அகேன்ஸ்ட் கிடையாது. இப்போக்குமே இந்த ஹிந்தி திணிப்பு நிறைய இடங்கள்ல இருந்துட்டு தான் வருது. இந்த படம் பார்த்து ஏதாவது மாற்றம் நடக்கும்னு நினைக்கிறேன். படம் பார்த்துட்டு மாற்றம் நடக்குமா அப்படிங்கிறத விட படம் ஒரு 0.5% 1% கூட இருக்கலாம் ஒரு படம் அப்படிங்கிறது. நான் கூட நிறைய படம் வந்து அது மாதிரிலாம் வந்து ஒரு ஐடியாஸ்லாம் வந்து கிடச்சிருக்கு. இப்போ வெற்றிமாறன் சார் படத்தை நீங்கள் அசுரன் எடுத்துக்கங்களேன், அருமையான கருத்து. ஆனால் ரியல் லைஃப்பில் யாருன்னா வந்து எத்தனை பேர் ஃபாலோ பண்ணுறாங்க? இப்போ நம்ம கூட இருக்கிறவனே முன்னுக்கு வந்துட்டால் நம்மளை அடிக்க தான் பார்க்குறான். நீயும் அவனையும் சமமாக நடத்து அப்படிங்கிறத நீ வா முன்னேறு, அந்த லெவலுக்கு வா, ஆனால் அவனையும் நீ வந்து மதி அப்படிங்கிற விஷயத்த நம்ம ஃபாலோ பண்ணாதான். அது மாதிரி இதில் இருக்கிற விஷயத்த ரியல் லைஃப்பில் அப்ளை பண்ணுங்கள். இன்னும் ஜனநாயகன் என்ன அரசியல் சொல்ல போகுதுன்னு தெரில, அதுக்கும் ஒரு வெயிட்டிங். அதில் இன்னும் சவுக்கெலாம் எடுத்து மனுஷன் பொழக்கிறாரு, அதுக்கும் வெயிட்டிங். எப்படியாவது வந்துருச்சுன்னா நல்லாயிருக்கும். எங்கே வருவான்றது அதுதான் ரொம்ப வருத்தமாக இருக்குது. படத்துக்கு ஓவராலாக எவ்வளோ ரேட்டிங் தருது? ஒரு 10க்கு 8 தரலாம். 2.5 மணி நேரத்துக்கு மேலே படம் போயிருக்கு. லேக் ஏதாவது இருந்ததா? சூப்பராகவே போய் இல்லை, இது மாதிரியான கதைகள் வந்து நான் வந்து ஒரு 10 மணி நேரம் படம்னால நான் உட்காந்து பார்ப்பேன். ஒரு 40 தடவை ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்து கூட நான் பார்ப்பேன். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன மேட்ரு என்னன்னா, இதை எல்லா ஆடியன்ஸும் பார்க்குற அளவுக்கு ஒரு மெச்சூரிட்டி இன்னும் தமிழ் சினிமாவில் அதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். பட் இது பக்கா ஆர்ட், கமர்ஷியலே கிடையாது, பக்கா ஆர்டிஸ்டிக்கான ஒரு படம். அதுதான் இது. ஸோ ரியல் லைஃப்பை பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. ஸோ எல்லா கேரக்டர்ஸும் அதுக்கு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சது அறிஞர் அண்ணா, பேரறிஞர் அண்ணாவை பற்றி வந்து சில விஷயங்கள் இதில் அவரே வரா மாதிரி ஒரு இதெல்லாம் இருந்தது. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதை தாண்டி இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம இந்திரா காந்தி மேடம், பிரைம் மினிஸ்டர், ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர், அவங்களுடைய கேமியோ மாதிரி ஒருத்தவங்க வந்தாங்க. இதெல்லாம் அவ்வளோ ரியலிஸ்டிக்காக பண்ணியிருந்தாங்க. உண்மையாக சுதா மேம் ஒன் விமன் ஷோ மேம். நீங்கள் ஒன் மேன் ஷோ வந்து பார்த்துருக்கோம், ஒன் விமன் ஷோனா இதுதான். என்ன படம் பார்த்துட்டு வந்தீங்க? ஃபஸ்ட் ஷோ பராசக்தி படம் பார்த்துட்டு வந்தேன். ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன். எல்லாருமே வந்து தமிழ் சேனல் தானே வச்சுக்கிறீங்க, தமிழில் தானே வந்து எல்லாமே கேள்வி கேட்குறீங்க, பதில் சொல்கிறது எல்லாமே தமிழ் தானே. அப்புறம் எது எல்லா மைக்கிலும் இங்கிலீஷில் இருக்குது? ஃபாரினில் பார்க்கணுன்னு நாங்கள் ஒரு ஆசைப்படுறோம், அதனால இங்கிலீஷ். அப்போ நீங்கள் என்ன பண்ணிடணும், கேள்வியும் இங்கிலீஷ்லேயே கேட்கணும், இல்லை ஹிந்திலேயே கேட்கணும். எங்கே ஒரு மொழி தானே இது, எங்கே தமிழ் இருக்குது? அதுதான் சொல்கிறேன். அது நீங்கள் மிக்ஸ் பண்ண கூடாது. ஒன்று தமிழில் இருந்தால் எல்லாமே தமிழ் இருக்கணும். நீ கேள்வியும் இது இங்கிலீஷில் இருந்தால் நீ கேள்வியும் இங்கிலீஷ் தான் கேட்கணும். ஸோ உங்கள்கிட்டயே அந்த இது பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது சொல்ல விரும்புகிறேன். அந்த பிரச்சனையை எடுத்துரைக்கிற படம் தான் இந்த பராசக்தி. ஓகேங்களா? தமிழுக்காக எந்த அளவுக்கு போராடி இருக்காங்க, எப்படி வந்து உயிரை விட்ருக்காங்க. யாருங்க உயிரை விடுவா இந்த காலத்தில்? ஒரு மொழிக்காக யாருங்க உயிரை விடுவா? அந்தளவு பெருமையாக சொல்கிறாங்கல்ல, அதெல்லாம் உண்மையாக நடந்திருக்குன்னு எனக்கு நினைக்கும் போது ஷாக்கிங்காக இருக்குது. என்னடா ஒரு மொழிக்காக வந்து உயிரெலாம் விட்றாங்களா அப்படின்னு நம்ம ஷாக்காச்சு. அது அந்த உண்மை சம்பவத்தை வந்து வெளிச்சம் போட்டு காரணப்படம் தான் பராசக்தி. இதை வந்து நீங்கள் எப்படி வந்து நான் வந்து நெகட்டிவாக சொல்லணும்னு நீங்கள் விரும்புகிறீங்க? நெகட்டிவாக சொல்லணும்னா இப்போ ஹிந்தி திணிப்பு இல்லைன்னு சொல்ல முடியுமா? ஹிந்தி திணிப்பு இருக்கே தமிழ்நாட்டில். எதுங்க ஹிந்தி தமிழ்நாட்டில்?
யாருமே தமிழ் ஏன் கொந்தளிக்கல 83ல கொஞ்சம் யாரு கொந்தளிக்கல, எல்லாம் கொந்தளிக்கிறாங்க. இல்லை உண்மையாக எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் டிஎம்கே பேசுகிறாங்க, தமிழை பற்றி டிஎம்கே பேசுகிறாங்க, நாம் தமிழ் பேசுகிறாங்க, இப்போட பேசுகிறாங்க. ஓகேங்களா, நாம் தமிழ் இன்னும் அட்வான்டேஜாக போகிறாங்க. ஓகேங்களா, ஸோ அந்த வகையில் வந்து பேசிதான் இருக்கிறாங்க. பட் அதுக்கான ஆடியன்ஸு பவர் பத்தலை. ஸ்டூடெண்ட் கிட்ட இல்லன்னு நினைக்கிறேன். ஸ்டூடெண்ட் இல்லை. இல்ல ஆமாம், அதை திண்டிக்கிறானுல்ல ஃபுல்லாக. எல்லாம் செல்ல நோண்டிட்டு இருக்காங்க. எல்லாம் செல்ல நோண்டுறாங்க. சிபிஎஸ்சி சேர்றானுங்க. சிபிஎஸ்சியில் சேர்ந்தா எப்படி உனக்கு தமிழ் பற்று வரும்? வராது. ஸோ அந்த தமிழ் பற்றோட முக்கியத்துவத்தை வெளிப்படுத்துகிற படம் தான் இந்த பராசக்தி. அதை வந்து நம்ம பார்த்துட்டு அந்த படத்தை வந்து போட்டணும். இல்லைன்னா வச்சுக்கோங்க, நீங்களும் கேள்வி கேட்க முடியாது, நானும் பேச முடியாது. ஹிந்தி தான் பேசுகிறோம். இப்போ ஒருத்தன் வரான், நார்த்துலேருந்து ஒருத்தன் வரான், இங்கே வந்து நின்றுட்டு அப்பா நீ தமிழ்லாம் கேள்வி கூடாது, ஹிந்தியில் தான் கேள்வி வேணும், நான் ஹிந்தியில் தான் பதில் சொன்னேன்னா நம்ம சேனல் ஓடுமா? நான் தான் ரிவ்யூவராக கொடுப்பேனா பதில்? முடியாது, எனக்கு தெரியாது ஹிந்தி. ஸோ அதை வந்து அதோட இம்பார்ட்டன்ஸை கொடுக்குறது தான் இந்த பராசக்தி படம். இதை வந்து வரவேற்கக்கூடிய கண்டென்ட்டு ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் பெஸ்ட் இது என்ன? பெஸ்ட்டுன்னா அந்த அதர்வா சீன் தாங்க. எல்லாமே அந்த அதர்வா வந்து சரி அதாவது தெரிஞ்சிருக்கோம். அதர்வா சாவர சீன் சூப்பராக இருந்தது. அந்த அதர்வாவை காப்பாற்றுற எஸ்கே சீன் சூப்பராக இருந்தது. கூஸ் பம்ப்ஸாக இருந்தது. மாஸ் மூமெண்ட். பெஸ்ட் ஆக்டர் பெஸ்ட் ஆக்டரா அதர்வா ஜெயம் ரவி. ஜெயம் ரவி நல்லா. ஜெயம் ரவி மேலே நம்மளுக்கு கோவம் வர உண்மையிலே என்னடா டே நீ ஏன்டா இப்படி பண்ணுற அப்படின்ற அளவுக்கு நமக்கு வெறி வருது. அதர்வா அது கூஸ் பம்ப்ஸுங்க. அவர் நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க. எஸ்கே கொடுத்துருக்காங்க. பட் அவருக்கு இது அந்தளவுக்கு கொஞ்சம் டச் ஆகலாங்க. மேபி சூர்யா பண்ணி தான் ஒட்டியிருக்கோன்னு நினைக்கிறேன். எஸ்கேக்கு பண்ணியிருக்காரு. பட் அந்தளவுக்கு ரொம்ப டீப்பாக வரல. ஆனால் ஓகே. ஹீரோயின் ஷீலா அதான் லவ் போர்ஷன் கொஞ்சம் கம்மி பண்ணிடலாம். ஷீலா ரொம்ப காமிச்சிட்டாங்க, அது கொஞ்சம் செட் ஆகலை, கொஞ்சம் கம்மி பண்ணிடலாம். நல்லா அழகாக இருப்பாங்களே. அழகாக இருக்காங்க, ரொம்ப நேரம் காமிச்சிட்டாங்க. உங்களுக்கு நீங்கள் கண்டென்ட் போடணும் போது கொஞ்சம் கம்மி பண்ணிடலாம். லவ் அழகாக இருந்ததுனால பிடிக்கலாம் அப்படி இல்லை, கொஞ்சம் கம்மி பண்ணிடலாம். அழகாக தான் இருக்கு, அதெல்லாம் தப்பு சொல்ல. ரொம்ப நேரம் போகுது அந்த சீனு, ரொம்ப நேரம் போகுது. மியூசிக் பற்றி சொல்கிறோம். மியூசிக் நல்லா இருக்கு ப்ரோ. அது பிஜிஎம்லாம் செம தாறுமாறாக போட்டிருக்காரு. சாங்ஸு கொஞ்சம் கம்மி. இந்த இட்லி கடை வந்த அளவு கூட சாங்ஸ் பேச வரல. பட் வந்து பிஜிஎம்லாம் பிச்சுட்டாரு. அந்த அந்த தமிழ் ப்ரொட்டஸ்ட்டுக்கு வர பிஜிஎம்லாம் சூப்பராக இருக்குது. ப்ரொட்டஸ்ட் ஒரு ப்ரொட்டஸ்ட்டுக்கும் 250 கோடிக்குள்ள பட்ஜெட். அது 1960யோட இப்போ நம்மளுக்கு தெரியாது 1960 எப்படி. ஆமாம். அதை நம்ம கண் முன்னாடி காமிக்கிறதுக்காக எவ்வளோ மெனக்கட்டுருக்காங்க. அது வேற லெவலில் இருக்குது. அதுக்கு வந்து நான் ஃபுல் கிரெடிட்ஸ் வந்து நான் ஆர்ட் டேரக்டருக்கும் தான் கொடுப்பேன். ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. நம்மளுக்கு வந்து அந்த படம் நீங்கள் பாருங்களேன், இந்த காலகட்டத்தில் எடுத்த படம் மாதிரியே தெரியாது. ஏதோ நம்ம பழைய படம் பார்க்குறோம் அந்த ஃபீலிங் வந்துடும். ஸோ அந்த வகையில் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. அந்த எல்லாமே கலர் தான். அது எப்படி பிளாக் அண்ட் ஒயிட் கலர் தான். நம்ம பிளாக் அண்ட் ஒயிட் சீனாக கலரில் பார்த்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி சூப்பராக பண்ணிட்டாங்க. அதெல்லாம் படம் எப்படி ப்ரோ? ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி. பராசக்தியோட விட்டீங்க, வேற ஏதாவது சொல்லுவீங்க? அதுக்கு மேல எதுவும் நான் சொல்ல மாட்டேன். எனக்கு நம்ம வந்து எல்லாரையுமே பிடிக்கும். எல்லாருமே ஒற்றுமையா இருங்க, கண்டிப்பா எல்லாமே நல்லதே நடக்கும். என்னன்னா பராசக்தி படம் பயங்கரமா இருந்துச்சு. ஐயா இந்திய படிக்க சொல்லி எங்க உயிரை எடுக்காதீங்கயா, தயவு செஞ்சு. எங்களுக்கு பிடிச்சா படிக்கிறோம், இல்லைன்னா விட்டுருங்கய்யா, எங்க மேல இந்திய திணிக்காதீங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ரொம்ப சூப்பரா இருக்கு படம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் ரெண்டுமே சூப்பராக இருக்குது. எஸ்கேவோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஜெயம் ரவியை வந்து ஒரு வில்லனாக பார்க்கறதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஆனால் கொஞ்சம் ஒரு மாதிரி அவர் ஹீரோவே பார்த்துட்டோம் இல்லையா, அதனால கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஆனால் செம்மையாக நடிச்சிருக்காரு, பயங்கரமாக நடிச்சிருக்காரு. ஸ்ரீலீலா மேடம்க்கும் எஸ்கேக்கும் கெமிஸ்ட்ரி, அவங்களோட சீன்ஸு எல்லாமே பயங்கரமாக இருந்துச்சு, வேற லெவல். இந்த மாதிரி ஃபைட் சீன்ஸு, அந்த எரிக்கிற சீன் எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பராக எடுத்திருக்காங்க. அதர்வாவோட ஆக்டிங் பயங்கரம். என்ன ஒன்று, அவர் நடுவுலேயே இறந்துடுறாரு, அதனால அவர் இன்னும் கொஞ்சம் சீன்ஸ்ல அவரை பார்த்துருக்கலாம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஆனால் சூப்பராக நடிச்சிருந்தாரு. அவர் நடிச்ச சீன்ஸ்லாம் வேற லெவலில் இருந்துச்சு. ஒரு சீன்ல வந்து டிகிரியை கொளுத்துவாரு, அந்த சீன் பயங்கரமா இருந்துச்சு. ஏன்னா ஒரு படிச்சு வேலை கிடைக்கல அப்படின்னும் போது அந்த டிகிரி யூஸ்லெஸ்ஸா இருக்கு அப்படின்னும் போது அதை கொளுத்து தானே செய்வோம். இப்பயே போகி வருது, இப்போ நம்ம வந்து ஒரு தமிழ் மீடியத்துலயோ எதிரையோ படிச்சிருக்கோம், அதனால நம்மளுக்கு வேலை கிடைக்கலன்னும் போது அந்த டிகிரி சர்டிஃபிகேட்டை கொளுத்தணும் தான் நம்மளும் யோசிப்போம். ஏன்னா படிச்சுட்டோம், என்னடா இந்த லாங்குவேஜ்ல படிச்சுட்டோம், அதனால நம்மளுக்கு வந்து ஒரு வேலை கிடைக்க மாட்டேங்குது, அந்த டிகிரி எதுக்கு வேஸ்ட் தானே, கொளுத்திடலாம் அப்படின்னு தான் அந்த தாட் வரும். அதை தான் அந்த படத்துல சீனா எடுத்திருக்காங்க. ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஓவராலா எல்லாரோட பர்ஃபார்மன்ஸுமே சூப்பர். எஸ்கேக்காக ஒரு சாங் இருக்கு, அதை பாடி. எஸ்கே அண்ணன் ஃபேனு, நான் போட போறேன் டியூனு, எஸ்கே அண்ணன் தாங்க திரை உலக டான்னு, டான்னின்னா டான்னு அண்ணன் வேற மாதிரி டான்னு, எங்க அண்ணன் தாங்க சூப்பர் ஹியூமன் பீன்னு,
ஆடுவாரு சீனா பாடுவாரு தேனா, எங்க இளைய தளபதி அண்ணன் வந்தா சரவெடி, எங்க என்டர்டெய்னர் இதுல எங்க இளைய தளபதின்னு போட்ட லைனுக்கு வேற ஊர்பட்ட கமெண்ட். ஐயா எங்க இளைய தளபதின்னு எடுத்துக்கிட்டா எடுத்துக்கோங்க, இல்லைன்னா அதுக்கு தான் ஆல்டர்னேட்டிவா எங்க என்டர்டெய்னர்னு போட்டிருக்கேன், அந்த லைனை எடுத்துக்கோங்க. அதே மாதிரி எல்லார் ஃபேன்ஸுமே ஒற்றுமையா இருங்க, யாரும் சண்டை போட்டுக்காதீங்க. நிறைய விஷயம் ஒரு சில வீடியோஸ் கமெண்ட்ஸ்லாம் பார்த்தேன், அதெல்லாம் பார்த்தா கொஞ்சம் வருத்தமா இருக்கு. எல்லாருமே ஒற்றுமையா இருங்க, நல்லதே நடக்கும், வெயிட் பண்ணுங்க. இப்போ பராசக்தியை கொண்டாடுங்க. கூடிய சீக்கிரம் ஜனநாயகன் தளபதி லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வருவாரு. கண்டிப்பா பயங்கரமா செலிப்ரேட் பண்ணலாம் ஜனநாயகனை. அது வரைக்கும் கொஞ்சம் எல்லாருமே ஒற்றுமையா பொறுமையா இருங்க, வெயிட் பண்ணுங்க, யாரும் சண்டை போட்டுக்காதீங்க. ஐயா இந்த சென்சார் போர்டு இந்த சர்டிபிகேட்லாம் கொஞ்சம் சீக்கிரமா கொடுங்கய்யா தயவு. எதனால சென்சார் போர்டில் இந்த இஷ்யூ போயிட்டு இருக்கு? அது என்னன்றது நம்மளுக்கு கரெக்டா தெரியல. ஜனநாயகன் படத்துக்கும் அது இருக்கு, இந்த படத்துக்கும் அது இருக்கு. ஆமா, அது இவங்க அவங்க எல்லாம் சொல்றாங்க, அது நம்மளுக்கு கரெக்டா தெரியாதால நம்மளால எதுவும் சொல்ல முடியாது. ஆனா ஐயா அந்த சர்டிபிகேட் பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு, எவ்வளவு பெரிய கூட்டம் இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். தயவு செஞ்சு கொஞ்சம் சீக்கிரமா பண்ணுங்க ஐயா. அதே மாதிரி படம் டீமும் என்ன பண்றீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டேட் சொல்றதுக்கு முன்னாடி அந்த சென்சார் போர்ட் சர்டிஃபிகேட்டை ஃபர்ஸ்ட் வாங்கிடுங்க ஐயா. எந்த பிரச்சனையும் இல்லாம கிளியரன்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா டேட்டை சொன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாருமே ஒற்றுமையா இருங்க, நல்லதே நடக்கும். சீக்கிரமா ஜனநாயகனை செலிப்ரேட் பண்ணலாம். தேங்க்யூ.